தாழ்த்தி கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சர்வத்தையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர், நீர் மகத்துவங்களின் ராஜா. ஆண்டவரே, மகிமையின் சிங்காசனம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆனால் நம்ம என்றைக்குமே ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் இல்லாவிட்டால் பல தடவை ஜெபிப்பது வழக்கம் உண்டு. ஆனால் த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ், ஆசீர்வாதமான ஜெப படிகள் என்று சொல்லி அதை நாம் கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களாக நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆமென். நிறைய நேரங்களிலே நாம் வேதத்தை நாம் ஆழமாய் படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை போல சாதாரண மனிதன் அல்ல. மோசே, உம்மை நான் காண வேண்டும் என்று சொல்கிறான். அவர் சொல்கிறார், நீ என்னை பார்க்க முடியாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. You cannot see me and live. என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருப்பது கூடாத காரியம். அது ஆகவே தான் அவர் குமாரன் மடிவில், ஏன் மனித அவதாரமாய் இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து மோசே இடத்துல சொல்கிறார், உன் பாதரட்சைகளை கலட்டி போடு என்று சொல்லுங்க. நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அதே போல யோசுவாவிடத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சேனைகளின் தலைவனாய் நிற்க வரும் பொழுது பட்டயத்தை அப்போ யோசுவா கேட்பார். பார்த்தாலே அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. ஆர் யூ ஃபார் அஸ் ஆர் ஃபார் அவர் எனிமீஸ் என்று கேட்பார். நீர் எங்களுக்கு வந்திருக்கிறீரோ இல்லாவற்றில் எங்கள் எதிரிகளுக்கு சாதகமாக வந்திருக்கிறவரோடு. அப்படிதான் இங்கே சொல்லப்படும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரின் சேனைகளின் தலைபடி நீ நிற்கிற பூமி பரிசுத்தமையின் பாதரட்சியில கலட்டி போடுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவன், இன்னைக்கு என்னென்னா சபைகளிலே கிருபையை குறித்து நாம் அதிகமாக தியானிப்பதுண்டு. இயேசு கிறிஸ்து அவர் அரை நிர்வாணமாக சிலுவையில் தொங்கினார். அவர் it became so common nowadays. தெய்வத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற கனம் சில சமயங்களில் குறைந்து விடுது. காரணம், சில வசனங்கள் அப்படியாகவும் சொல்லுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. என்றைக்குமே ஏதோ ஒரு சில வசனங்களை பிடித்து கொண்டு நாம் நிற்பது சரியில்லை. முழு வசனத்தையும் நாம் பிடித்து நிற்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் நாம், ஆகவே நாம் கிருபாசன தண்டையில் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் நிற்கலாம். நிச்சயமாக நிற்கலாம். நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் நீங்கள் வேதத்தை எங்கு வாசித்து பார்த்தாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசனுக்கு தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகும் பொழுது ஐயோ என்று கதறுகிறான். அதமானேன், பாவ உதடுகளுள்ளவன் நான் என்று கதறுகிறான். சரி ஐயா, யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷனுடைய எண்டு, அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய எண்டுக்கு வந்து பார்த்தா பரலோக ராஜ்ய காட்சியை குறித்து சித்தரித்து சொல்லப்படும் பொழுது 24 மூப்பர்களும் தேவன் சபையில் எழுந்து வந்து நிற்கும் பொழுது முகம் குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There was a reverence which is missing today. Which is missing today. நான் பிதாவானால் எனக்கு உண்டான கனம் எங்கே என்று கேவலம் அவரை கேட்கிற அளவிற்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, சிந்தியுங்கள். He is not an ordinary God. He is not an ordinary person. என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருப்பது கூடாத காரியம். புது உடன்படிக்கையில் எவ்வளவோ ரிலாக்ஸேஷன் இருக்கிற, திரைச்சீலை கிழிந்து விட்டது, நாம் பிள்ளைகள் ஆகிவிட்டோம், கிருபாசன தண்டையில் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்பதில் சந்தேகமில்லை. எப்படி போவது? அல்லேலூயா. ஒருவேளை பரலோக ராஜ்யத்திலே தூதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், ஒருவேளை போங்க ஆண்டவரே, நீங்கள் நாங்கள் பிஸியாக ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு நேரம் கூப்பிட்டீங்கன்னா எங்களாலாம் வர முடியாது. அப்படியே இருக்காங்க. The one who are worshiping God as He is, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தியானிக்கிற தரிசிக்கிற தேவ தூதர்கள் எப்படி ஐயா இருக்கிறார்கள். கேராபீன்கள், சேராபீன்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆயிருக்கிறது.
2 சட்டைகளை குறித்து தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர்களால் நிற்கக்கூடாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கேயும் சுயாதீனம் தான் இருக்கிறது. ஏதோ சங்கிலி வச்சு என்னை வணங்கல அடிச்சு போடுங்க அப்படியே சொல்றீங்க. இல்லை, நாட் லைக் தட். ஒன்னே ஒன்று, நம்ம தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. நல்லா நான் கவனிங்க, நீங்கள் அவசரப்பட்டு என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுறான்னு ஜம்ப் பண்ணாதீங்க. கைண்ட்லி லிசன் டு மீ. God is an infinite God. ஆதியும் அந்தமானவர். நம்ம யாரு? ஃபைனைட் creatures, அழிந்து போகக்கூடியவர்கள். அல்லேலூயா. அவன் நம்முடைய மாமிசம், நமக்குள்ள ஒரு தன்மை அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஒரு மனிதன் தன் மாமிசத்தில் இருக்கும் மட்டும் தேவனை முழுமையாக அறிந்து கொள்வது முடியாத காரியம். அடுத்து அவனுக்கு அது மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே ஒரு ஜென்ம பாவமாகிய பாவம் அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. அது தேவனை அறிய விடாமல் பண்ணுகிறது என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ யாரு தான் ஐயா தேவனை அறிந்து கொள்ள முடியும்? இல்லை, நியாயமான கேள்வி அது, அருமையான கேள்வி அது, நலமான கேள்வி அது. ஒரே ஒரு சாரார் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை, யாருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவன் மாத்திரமே அறிவான். அதுதான் கிருபை, அதுதான் தெரிந்து கொள்ளுதல். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நான் என் பிதாவானால் எஜமானால் எனக்கு கனம் எங்கே என்று அவர் கேட்கிறார். இன்றைக்கு சபைகளிலே அவர் நம்ம சொன்ன ஒரு வசனத்தை போட்டாலும் ஓடி வர்ற ஏடிஎம் மிஷின் தானையா, ஒரு ஆம்புலன்ஸ் மிஷின் மாதிரி தானையா, கார் மாதிரி தானையா. இன்றைக்கு அந்த நிலைமைக்கு கீழ்த்தரமாய் ஆகிவிட்டபடினாலே ஒருவேளை அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ நான் அறியேன். கர்த்தரை ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாலும் அப்படித்தான் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. He is an extraordinary God. உண்டாக்கப்படு, அதாவது சூரியன் மாதிரி, சூரியனே நம்ம பூமியை சூரியனுக்கு வெளியில் அப்படி கோலிக்கா மாதிரி ஒட்டினா 1,00,000 பூமியை ஒட்டலாம். அதை விட லட்சக்கணக்கான 10,000 மடங்கு 20,000 மடங்கு பெரிய ஸ்டார்லாம் இருக்குது. அதுலேயும் ஆட்டமில் அவர் தான் இருக்காரா, உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆட்டத்துலேயும் அவர் தான் இருக்காரா. ஹல்லேலூயா. He holds everything together என்று வேதம் சொல்கிறது. அவர் எல்லாவற்றையும் இணைத்து பிடித்து வைத்திருக்கிறார். என்றைக்கு அது ஒரு ரோப் மாதிரி விட்டுருவாரோ அந்த காட்ஸ் க்ளூவை, எல்லாமே புகைந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவ்வளவு பெரியவர், மகத்துவம் நிறைந்தவர், மேன்மையானவர். அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஆர் யூ ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப்? போயா நீர் என்ன பெரிய பிரசங்கம் வினோதமாய் பண்ணுகிறாய். Why should I prepare? ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா இருக்கும். இந்த லாஜிக்கெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகள். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் அவருடைய பிள்ளை தான். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார், கிருபாசனம் திறந்திருக்கிறது, நமக்கு அத்தனை அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் முன்னாடி போய் நிற்பதற்காக. எப்படி நிற்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. சாதாரண I have been to London 5 times. Every time I go, சொல்லுவாங்க, நீங்கள் இளவரசியை போய், I never had the opportunity to meet the queen when I was there. But they used to tell me how there is a protocol to follow in order to see the queen. ஒரு மனிதன், இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், நீங்கள் போய் சும்மா ஒரு பிரசிடென்ட் எல்லாம் பார்த்துட முடியாதுங்க. ஒரு 7 months when I was in the US, but that doesn't mean I can go and meet the President of the United States. I cannot. There is a protocol for that. அற்ப மனிதர்களுக்கே புரோட்டோகால். பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி, ஆவியானவர் உங்களை என்னை கேட்கிற கேள்வி, நீ ஜெபத்திற்கு தேவ சமூகத்தில் உன்னை வந்து நிறுத்துகிறதற்கு என்ன ஆயத்தம்? நிறைய பேருக்கு அது என்ன ஆயத்தம், புதுசாக இருக்கு. எனக்கு அருமையான தெய்வஜனமே, வானத்தையும் பூமியும் படைத்தவர், வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார்களே.
அத்தனை தூதர்களும் தன் முகங்களை மூடிக்கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்களே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஏன்? ஏன்னா மனுஷனுக்கு தான் தேவனை அறிஞ்ச பின்னாடியும் பயமே இல்லை. நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஒரு காரியத்திற்கு தான் பைபிளில் அதிகமான ஆசீர்வாதம். நான் ஒரு தடவை அதை குறித்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். அது ஒரு 30-33 தாண்டுது ஆசீர்வாதம். எவ்ரிதிங் இஸ் டிஸ்டிங்டிவ், வித்தியாசமானது. எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எதுக்கையா அன்புள்ள தெய்வத்திற்கு பயத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. சிந்தியுங்கள். கர்த்தருடைய காரியம் விளையாட்டு காரியம் அல்ல. என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விடேன். He is going to judge the nations. He is going to judge me for this sermon. இந்த செய்திக்கு நீ நியாயம் இருப்பார் பிரியமானவர்களே. நீ நியாயமாய் பிரசங்கித்தாயா இல்லையா என்று. Every action, every word. யோசித்து பாருங்க. பூமியில பிறந்த அத்தனை மனுஷன் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. What a supreme God he is. அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? ஏதோ ஏடிஎம் மிஷின் மாதிரி இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ஏடிஎம் மிஷின் மாதிரி, ஆம்புலன்ஸ் மாதிரி. பயபக்தி இல்லாத ஒரு கடைசி காலம். ஏன்னா பயபக்தியை குறித்து இன்னைக்கு பிரசங்க எத்தனை சர்ச்சில் சொல்லியிருக்காங்க? Come on, tell me. இயேசு ஒரு வசனத்துக்கு அடிமை என்று தான் இன்றைக்கு அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அது உண்மை. பிசாசு சொல்லுகிற அத்தனை காரியங்களிலும் 75% சத்தியமானது, 25% பொய் கொண்டது. Satan is always not completely a liar. He is a falsified liar. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம என்ன மரியாதை ஜெபத்தில். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் வி ஆர் ட்ரைங் டு சேஸ், அவரிடத்தில் ஜெபிக்க போகிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லா நேரமும் அது பண்ண முடியாது. ஏன்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், அதில் போயிட்டுருப்போம். நான் சொல்கிறது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான காரியங்கள். இது என் வாழ்க்கையில் எனக்கு முள்ளாக இருக்குது. எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு பொருளாதார உயர்வு வேணும், ஒரு குழந்தை வேணும், என் சரீரத்தில் ஒரு ஹீலிங் வேணும். சம்திங் இன் பர்டிகுலர். இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ தட், ஃபாலோ த ஸ்டெப்ஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வில் பி டீச்சிங் யூ டுடே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென். நம்ம தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் 99% நமக்காக தான் இருக்கும். அப்படி தானே இருக்கு. யோசிச்சு பாருங்க. மோசேயுடைய ஜெபம் அவன் மகனுக்காக, சப்போராளுக்காக, அவன் மனைவிக்காக எவ்வளவு பண்ணினான்னு தெரியவில்லை. பவுலடிகளார் 13 புத்தகம் எழுதி விட்டார்கள். அவன் கூட பிறந்தவன் யாரு, அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, ஒன்றும் தெரியவில்லை. எலிசா அந்த சுனாமியால் மகனை குணமாக்கி விட்டுட்டு, ஏமா அந்த மகனை வச்சுக்க நான் போயிட்டு வரேன்னு அவன் பாட்டுக்கு கிளம்புகிறான். What kind of ministers we are today? What kind of believers we are today? We don't have the fear of the Lord, yet we pray. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே பிரியமானங்களா? அதை முதலாவது அனலைஸ் பண்ணி பாருங்க. This is the introduction I want to give you. He is not an ordinary God. He is an extraordinary God. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிசாசு உலகத்தையே கலக்கிறான். தேவனால் படைக்கப்பட்டவன் ஒரே ஒரு பாவத்தினாலே கம்ப்ளீட்டாக தள்ளிட்டார் கீழே. ஹல்லேலூயா. அதெல்லாம் நினைக்கும் போது என் ஈரக்கொலையை நடுங்குகிறது பிரியமானவர்களே. வாயில சொல்லக்கூட இல்லை. பிதா இருக்கிறத விட நம்ம சிங்காசனம் உயர்ந்திருந்த எல்லா தூதர்களும் என்னை வணங்குவார்களே, நான் எப்படிப்பட்ட அழகுள்ளவன், பயங்கரமானவன். சிந்தனை, இனிமேல் நீ என்னால் உன்னை சாதாரண மனுஷனை போல நான் தாழ்வில் இருந்து உண்டாக்கவில்லை, நீ மேலே இருந்து உண்டானவன், நீ இதை செய்யக்கூடாது. ஒரு நிமிஷத்தில் அவனை தள்ளிவிட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, மன்னிப்பு கூட கொடுக்கலங்க. His accusation today is only that. மனுஷன் பாவம் தான் அவனுக்கு நீர் மன்னிப்பு கொடுத்தீரே. இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை.
கர்த்தருடைய நான் என்னை நேரடியாய் காண்கிறவனாய் நான் உன்னை படைத்திருந்தேனே. எனக்கு அருமையான தேவஜனமே, prepare yourself to pray. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் ஜெபத்தின் பின்னாடி பரலோகத்தின் தூதர்கள் அனைத்தும் நிற்பார்கள். அல்லேலூயா. ஐயா ராஜா, நீ ஜெபம் பண்ணாதான்டா ஏசாமி கேட்பாரு. கொஞ்சம் தயவுசெய்து ஜெபம் பண்ணி இதுக்கலாம். They will come and tell you, these people are suffering, you need to pray. நிறைய பேர் நினச்சிக்கணும் சத்தமாக ஜெபம் பண்ணால் அதிகமாக கேட்பாங்கன்னு. எனக்கு தெரியும், இந்த ஒரு அம்மாவை ராதாமான்னு சின்ன பிள்ளை மாதிரி பீச் 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 பீச்சுன்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பர்வதங்கள் அசைக்கப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை இன்று காணவில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, when you are very particular to pray for something, prepare yourself. Hallelujah. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை. முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களை நீங்கள் தாழ்த்தணும். Hallelujah. You should humble yourself before the Lord. ஏன்னா இந்த லூசிஃபர் கீழே விழுந்ததுக்கு ஒரே காரணம் அதுதாங்க. Pride came inside. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான இன்னைக்கு நிறைய காரியங்கள், ஒரு அற்புதம் நடந்தால் போதும் அந்த ஊழியக்காரை போட்டு தூக்குன்னு தூக்கி அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு அவனுக்கு பெருமையை ஜனங்களை ஊட்டி அப்படியே கீழே கவிழ்த்து தள்ளுகிறதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Be careful. This is not an ordinary God. He is the greatest of the great, the King of kings. இயேசு கிறிஸ்து சாதாரணமான தெய்வம் அல்ல பிரியமானவர்களே. அப்போ அவர் சமூகத்தில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக போகும்போது இன்னைக்கு நிறைய பேர் என்ன போடுறது, உடனே வாங்கடி ஜெபம் பண்ணும், வாங்கம்மா ஜெபம் பண்ணும், வாங்கப்பா ஜெபம் பண்ணும், ரைட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் அப்பா நாங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் இந்த தேசம். That is not a way to pray. கேவலம் இன்னைக்கு விசுவாசி சபைக்கு போகிறோம், 40 வருஷம் ஊழியங்க, they don't know how to pray. They don't know how to pray. ஏன் தெரியுமா? தான் வணங்குகிறதும் தான் ஊழியம் செய்தும் கர்த்தர் இன்னாதென்று நமக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. If you don't have humility, ஒரு வசனத்தை நான் இதற்கு நேராக வாசித்து காண்பிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படியே கவனியுங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை ஊர்கா மாதிரி தொட்டு சாப்பிடுன்னு சொல்லலைங்க ஆண்டவர். ஆடையாய் நாம் பார்க்கும்போது உனக்கு மனத்தாழ்மை தான் உன்கிட்ட தெரியணுங்கிறார் ஆண்டவர். When I see you spiritually, I should be able to see you as a humble person. Are you humble? நிறைய பேர் பார்த்தா நம்மளை அறியாமலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு வைங்களேன். உங்களை அறிய இன்றைக்கி நான் 3 hours நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது that is a natural response of a sinful man. Be careful. ஆண்டவர் சொன்னார், நீ உபவாசிக்கும் போது கூட எண்ணெய் பூசி உபவாசிக்கிற வெளியே தெரிய வேண்டான்னாரு. ஹல்லேலூயா. தாழ்மை, உபவாசத்தினுடைய அடைக்கலமே தாழ்மை, மனத்தாழ்மை, ஆவியிலே தாழ்மை கொள்ளுகிறது தான் உபவாசத்தினுடைய காரியம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாழ்மை. எப்படியா அந்த வசனம் பாருங்களேன், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். உங்களே ஒரு கேள்வி கேளுங்க, நான் மனத்தாழ்மையை அணிந்துட்டேனா? உங்கள் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டை கேளுங்க, இல்லைனா பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்ட கேளுங்க, இல்லை நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க. ஐயோ அந்த அம்மாவா அந்த ஐயாவா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற. நியூ டெஸ்டமெண்ட்டுங்க இது. ஐ ஆம் நாட் டாக்கிங் ஃப்ரம் அ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர். திஸ் இஸ் நியூ டெஸ்டமெண்ட், தி நியூ கவெனன்ட். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? அவர் தாழ்மையை நீங்க பெறணும். ஒரு வழிதான், பெருமையை இல்லாம. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி
ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் தேவனுக்கு தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும். When Moses saw the Almighty God, he hid his face என்று போடப்பட்டிருக்கிறது. தன் முகத்தை மூடிக்கொண்டானாம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் மகிமை பழைய ஏற்பாட்டின் மகிமையை காட்டிலும் மேலானது. இயேசு கிறிஸ்துவை பேதுருவும் 3 சீஷர்களும் கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து பயந்தார்கள். அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அவரை கண்டபொழுது புதிய ஏற்பாட்டின் புது உடன்படிக்கையில் யோவான் கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். செத்தவனை போல. He humbled himself. அப்பவும் அந்த கரம் வந்து அவனை தொட்டு, பேதுருவே எழுந்துரு, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்றைக்கு ஒருவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கிருபை நிச்சயமாய் பெறுவான். தாழ்மையே இல்லாமல் இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி உள்ள போட்டேன் காடை வந்திருக்கணும் பார்த்துங்க. ஆம்புலன்ஸ் ஒழுங்கா இருங்க. ஆம்புலன்ஸ், இயேசு கிறிஸ்து ஆம்புலன்ஸ். நெவர் அட்டெம்ப்ட் டு டூ தட். என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விடேன். புதிய ஏற்பாட்டில் அதாங்க கட்டல. நோ சேஞ்ச். வாட் அ கிரேட் காட் ஹி இஸ். ஹி கேன் டூ எனிதிங். நான் செய்வதை தடுப்பவன் யாரையா என்னை பார்த்து நீ ஏன் இதை செய்கிறாய் எனக்கு சொல்லுகிறவன், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு முன்பதாக முதல் ஸ்டெப்பு உங்களை தாழ்த்தி முகம் குப்புறோட சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏன்னா நமக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கு, ஒரு பாவ உணர்வு இருக்கு. அதனால தான் விட்டுட்டு போயிட்டாரா என்னமோ இந்த பையில இது இருந்தாலே இந்த ஆட்டம் போடுறாங்களேன்னு. தயவுசே சொல்றேன், he is not an ordinary God. அவராலே மரிக்கவும் முடியும், மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கவும் முடியும். 4 நாள் புழுபுழுத்து போன லாசருவை உயிரோடு கொண்டு வரவும் முடியும். வானத்திலிருந்து 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலான ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரத்திலே சோறு போடவும் முடியும். உங்களுக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? What do you want? What is your need? Why you are groaning before God? கர்த்தட்ட கேள்வி கேட்கலாம், ஆனால் முறுமுறுக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. ஏனையா, God is keeping time in his hand. உங்களுடைய காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் தான் அவருக்கு ஓனர். ஹல்லேலூயா. அநீதி உள்ள தேவன் அல்ல பிரியமானவர்களே. அத்தனை வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது என்று அநீதியாய் நடக்கிற தேவனாய் இருந்தால் எதற்காக ஒரு மனித உருவில் வர வேண்டும்? எதற்காக மனுஷ பாவங்களுக்காக சாக வேண்டும்? எந்த அளவிற்கு அநீதி இல்லாத தேவன் என்று பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பூமி அனைத்தும் கர்த்தருக்கு முன்பதாக மௌனமாயிருக்க கடவுது. அப்ப எப்படின்னு பாருங்க. Don't speak in my presence என்கிறாரு. He is not an ordinary God. இதை பிரசங்கிப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. சபைக்கு கூட்டம் வர வேண்டும் என்றுதான் பிரசங்கங்கள் இருக்கிறது. என் யூடியூப்ல வியூ அதிகமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு பிரசங்கங்கள் இருக்கிறது. Who bothers about the truth? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எச்சரிக்கையோடு அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஒரு பாயிண்ட் தாங்க பார்த்துருக்கோம். தாழ்மை. தாழ்த்துங்க. There is no other way. I tell you, there is no other way. தாழ்த்துகிறை தவிர வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே. நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா டஃபஸ்ட் ப்ரொசீஜர்ல கத்துங்க. Go and ask Lucifer. He will tell you what happened to me. Amen. பிசாசுகளுக்கு நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். அந்த அம்மா சாட்சி சொல்லும்போது, உண்மையான தெய்வம் இது, தெய்வம் எது, நீ தான் உண்மையான தெய்வமா, நீ தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து சொல்லிருச்சான், நான்லாம் உண்மையான தெய்வம் கிடையாது, உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டான்.
Amen. The devil know that. எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு முன்பதாக நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை தாழ்த்துவது அவ்வளவு அவசியம். ஏன்னா மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ அவர் எதிர்த்து நிற்கிற கூடிய ஒரு ஃபார்முலாவில் உங்கள் வாழ்க்கை இருந்துக்கிட்டு நான் ஜபிக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன், நடக்காது. உங்கள் ஜபம் கேட்கப்படாது. அடிச்சு சொல்கிறேன், நான் சொல்லலை. Your father has written that way in the scriptures. இப்போ இன்னைக்கு பாருங்க, பெருமையை குறித்தோ தாழ்மையை குறித்தோ நம்ம அதிகமாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. அதுவே ப்ரைடுனுடைய ஒரு பெரிய சிம்டம்ங்க. ப்ரைடு அழகாக இந்த நோய் மாதிரி சிம்டம் காட்டும். அது சில நோய் இருந்தால் சில சிம்டம் காட்டும்ல, நமக்கு காய்ச்சல் அடிக்கும், அது வரும் இது வரும். Pride has got something. Be careful. உங்கள் பெருமையை குறித்து உங்கள் தாழ்மையை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பெருமை இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு வழி இல்லைங்க, கிருபை கிடைக்காது. கிருபை வேண்டுமா, நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும். லுக் இன்டு யுவர் லைஃப், லுக் இன்டு யுவர் லைஃப். எனக்கு அருமையான தெய்வஜனமே, அப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும், நம்மை தாழ்த்த வேண்டும். யூ ஷுட் ஹம்பிள் யுவர் செல்ஸ். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தா அந்த பெருமை பெரிய ஆட்கள்கிட்ட கூட ரொம்ப தாழ்மையாக இருக்கு முடியுது. ஆமேன். ஹம்பிளாக நம்ம பார்க்க முடியுது. ஆமேன் ஆமேன். நான் 2-3 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் இருந்த, he is an American citizen. I met him. He is a CEO of a great Dutch company, almost 7 companies and all that put together. சின்ன பிள்ளை மாதிரி தாழ்மையான மனிதன். He is a friend of mine. இன்றைக்கும் நான் அன்றைக்கு அவனை எப்படி பார்த்தேனோ ஒன்றுமில்லாமலே இன்றைக்கும் he is the same. He deserves that blessing. தாழ்மை தான் உங்களை உயர்த்தும் பிரியமானவர்களே. தாழ்மையை விட்டுட்டு நான் அதிக ஊழியம் செய்கிறேன், நீர் என்னை உயர்த்த வேண்டும், அப்படி ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. there is no formula like that. humility. யோசிச்சு பாருங்க, மோசே 5 புத்தகத்தை எழுதும் போது அவர் நினச்சிருந்தா அவர் ஜெப வாழ்க்கையில் பிரதானமாக, ஆண்டவரே எனக்கும் என் பொண்டாட்டி சப்புராளுக்கும் நல்ல வாழ்க்கை தாங்க, கொஞ்சம் வீடு பங்களாக்களை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் கொஞ்சம் நிறைய ஆடு மாடுகள் வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துலங்க, even in the deepest needs, they never prayed that way. பரிசுத்த பவுல் 13 புத்தகம் ஆவியானவர் அவரை கொண்டு எழுதினார். ஏதாவது ஒரு இடத்துல எங்கள் அம்மா பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, என் தம்பி பேர் இது, ஏங்க எழுதுனா என்னதாங்க தப்பா? அது they want to give glory to God in all that they do. சிம்பிள்ங்க. நீங்கள் தாழ்மையை வாழ்னா எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்போ ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். 2வது ஒரு பாயிண்ட்டு, நிறைய பாயிண்ட் இருக்கு, நம்ம தொடர்ச்சியை பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்னா எடுத்த உடனே பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாகவே இவங்க தேவனுடைய பிள்ளையா, அடித்தா மொட்டைங்கிற மாதிரி தான், என்னை வச்சா குடுமி அடித்தா மொட்டை மாதிரி தான். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் தான். அதாவது ஒரு மேனேஜர் ஒரு பியூன்ட்ட போய் எடுத்துட்டு வாப்பா, அந்த லெவலுக்கு போயிட்டோம் நம்ம. He is not an ordinary God. நம்ம இடத்துல அவ்வளவு நோய், பாவ நோய் இருக்கிறது. அவர் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இரக்கத்தினாலே நம் ஜெபங்களை கேட்கிறார். Not because you and I deserve it. நம்மனா அவருக்கு எப்படி 2வதுன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டுமாம். அதையே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்காக எல்லா பாவத்துக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார், எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். அதற்கு அர்த்தம் என்ன? மனம் திரும்பிக் கொண்டே இருங்கள் என்ற அர்த்தம். 40 வருஷம் ஆயிருக்கலாம் ஊழியத்துக்கு வந்து, ஸ்டில் he has to do it. ஏன்னா பாவம் நமக்குள்ள திடீர்னு கோவம் வந்துடுது, பொய் சொல்லிடுறோம், பெருமை வந்துடுது, அசுத்தம் வந்துடுது. அதெல்லாம் என்ன செய்யறது? அதெல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாச்சு, நீங்கள் என்னங்க போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை எதையா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நோ, இட் இஸ் நாட். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாவம், நான் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். அதை டீல் பண்ணுங்கிறார் ஆண்டவர் முதல்ல. அல்லேலூயா. அதை நீ டீல் பண்ணு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஏன்னா 1 யோவான்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா பைபிளில் கடைசியை எழுதி முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஆமென். 1 யோவான் 9ஆம் அதிகாரம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கமா. ஏங்க அங்க கமா? எதுக்குங்க அறிக்கையிடணும்? அதாவது பாவ அறிக்கை, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், 3 தடவை நம்ம ஒரு செய்கிற தவறுக்கு பாவ அறிக்கை நம்ம சொல்லணும். ஒன்று, நம்ம திடீர்னு ஒரு பொய்யோ இல்லை ஒரு பெருமையான காரியத்தையோ, ஒரு கோபமோ, ஒரு உலக ஆசையோ ஏதோ ஒன்று வந்தால் உடனே ஆவியானவர் உணர்த்துவார். ஆன் த ஸ்பாட்டில், ஆண்டவரே தப்பாக செஞ்சுட்டேன், தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அது ஃபஸ்ட் டைம். ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும். சும்மா பாவங்கிறது வந்து அள்ளி ஆடி குளிக்கிற ஷாம்பு இல்லை பிரியமானவர்களே. 2வது, அன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனம் கசந்து ஆண்டவரே ஏன் பாயா இருது இன்னும் அப்படி இருக்குது, எது வரைக்கும் நான் பொறாமையில் இருப்பேன், எது வரைக்கும் மன்னிக்க முடியாத பாவம் என்னிடத்தில் இருக்கும், எது வரைக்கும் உலக ஆசையிலே நான் இருப்பேன், எது வரைக்கும் பண ஆசை என்னோடு இருக்கும், எது வரைக்கும் நான் நான் என்று சொல்லுகிறது என்னோடு இருக்கும். சொல்லுவாங்கள்ல, கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுவார், செத்த வீட்டுக்கு போனால் சவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். அப்படி கேரக்டர் நிறைய இருக்குங்க. எப்படி? கல்யாண வீட்டுக்கு போனால் அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்குன்னு இருப்பார், எந்த கல்யாணம் ஆனாலும் சரி. சவ வீட்டுக்கு போனால் அவர், ஏன்னா எல்லாரும் செத்த பணனாலும் பரவாயில்லடா, எல்லாரும் மாலை போடுறீங்க, அவரை தானே வந்து பார்க்குறீங்க, புகழ்ந்து பேசுகிறீங்க, நான் சவமாக கூட இருக்கிறேன்யா. தட் கேரக்டர் காட் ஹேட்ஸ். இப்படி இருக்கிற மனுஷன் பாவம் மன்னிப்பை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லோ அநியாயத்தையும் நீக்கி. அல்லேலூயா. இப்போ பாவ அறிக்கையிடும்போது என்ன நடக்கு? எல்லா அநியாயத்தையும் உங்கள்கிட்ட வந்து நீக்கிறாராம். அப்போ அநியாயமே நீக்கப்படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆபுன்னா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. பாவ அறிக்கை அவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஐயோ இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, பாவ அறிக்கையா? இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிலுவையில் ஏற்கனவே சுமந்துட்டாருங்க. அதனால தாங்க நம்ம கேட்கணும். நம்ம முயற்சியினால, நம்ம திறமையினால நம்ம பரலோக ராஜ்யம் போகிறது ₹1 போக முடியாதுங்க. அதனால தான் முதல்ல சொன்னேன், அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அதுதான் கிருபை. ஆனால் அந்த கிருபையை பெற்றதுனால நீங்கள் எப்படி வாழணுங்கிறதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ பாவம் அறிக்கையிடப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அல்லேலூயா, எல்லோ அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அறிக்கை உண்மையிலே மனஸ்தாபப்பட்டு அழுது அறிக்கையிட்டு நம்ம விட்டு விடுறோம்னா கண்டிப்பாக அவர் மன்னிப்பாராம். அல்லேலூயா. அதெல்லாம் உன்னை மன்னிக்க முடியாது, நீ 100 தடவை பண்ணிவிட்ட, உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், போடா கேடா, சும்மா எனக்கு நேரம் விளக்கலது இல்லைன்னு நினைக்கிறேன், நீ அப்படி சொல்கிற ஆண்டவர் இல்லையா? நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு மன்னித்து அநியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீக்குவாரா. அப்போ தாங்க கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ தாங்க அந்த கிருபை கிடைக்கும். ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறணுமா? அறிக்கை செய்து விட்டு விடணும். அல்லேலூயா. நான் அறிக்கையும் செய்ய மாட்டேன், விட்டும் விட மாட்டேன், ஆனால் இரக்கம் மட்டும், கிரேஸ் மட்டும் நமக்கு இருக்கணும். இந்த பொய் பிரசங்கங்களை நம்பாதிருங்கள் பிரியமானவர்களே.
ஐ டோன்ட் கேர், ஐ டாக் த ட்ரூத். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனம் என்ன சொல்லுங்க? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ, விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இஃப் யூ வாண்ட் த mercy of God, the grace of God, பாவ அறிக்கை. இப்போ ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபத்தில் தேவன சமூகத்துக்கு வரும்போது முதலாவது உங்களை தாழ்த்த வேண்டும், இரண்டாவது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான் மூணாவது ஒரு இடம்னு சொன்னேன், ஏன்னா 2 இடம் தான் முதல்ல சொன்னேன். முதல்ல நீங்கள் பாவம் செய்த உடனே நீங்கள் ஒரு மன்னிப்பு கிளங்கின அந்த இடத்துல நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, இல்லை கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இல்லைனா மார்க்கெட்டில் இருப்பீங்க, எங்கேயாவது வேலையில் இருக்கலாம், இல்லை ஏன் ஊழி பிரசங்கம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு ஸ்பார்க் மன்னிப்பு. அது அடுத்து நைட்டு முள்ளங்கால் போட்டு கதறி அழுது ஜெபித்து மன்னிப்பு. அடுத்து நான் இது என்னுடைய ப்ராக்டிஸ், பர்சனல் ஒரு அட்வைஸ், நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவீங்க, அந்த நேரம் இஃப் தட் இஸ் எ திங் தட் இஸ் கம்மிங், ஒரு தடவை அதோட சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் அது திருப்பி உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகுறதுன்னா அந்த நேரமும் ஒரு பாவ மன்னிப்பை கேளுங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, I think that's the time limit we have for today. Hallelujah. பிரியமானவர்களே, ஆகவே கண்ணீரோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய பரம தகப்பனப்பா, நீர் எங்களுடைய பரம தகப்பன் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எவ்வளவு பெரியவர் என்பதும், நாங்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்கு ஜெபிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு 8 காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீரப்பா. 2 காரியங்களை எங்களோடு பேசி இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைபடுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.